அந்த கன்னியாகுமரியில ஒரு பெண் வந்து நகையை திருடிட்டாங்க, தாவேகா பெண் மாவட்ட நிர்வாகி கைதினாங்க. உடனடியாக நான் அந்த மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு கொண்ட சபீனுக்கு தொடர்பு கொள்ளும்போது அவர் என்ன சொன்னார், இல்லைன்னு அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க திமுகவினுடைய அவங்களுடைய புகைப்படத்தையும் டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைத்தார். அப்போ இவங்களுடைய நோக்கமானது தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறுவது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நீங்க 1000 குறைகளையும் விமர்சனங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் 1 மணியை கடந்துருச்சு, ஆனா இவருடைய வாகனம் நகர்றதுக்கு முடியாம நிக்குது. இவர் போகலாம் மறுக்கல, 1 மணியை கடந்து உட்கார்ந்துருக்காரு, போகட்டும்ன்றாரு, ஆனா முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவசரமா ஒரு முடிவெடுத்து அப்புறமா பெரம்பலூருக்கு வருவோம், ஒரு பகுதியை மட்டும் அப்புறமா வருவோம். குன்னத்தில் அவர் பேச வேண்டியது பேச முடியல, நேரம் கடந்துருச்சு. அப்போ சாலை மார்க்கமா வரும்போது இவ்வளோ தடைகள், எல்லா ஊர்ல உள்ள மக்களும் அந்த ஊர்ல உள்ள ஜங்ஷன்ல வந்து நிக்கிறாங்க, வண்டியை வழிமறிக்கிறாங்க. அப்போ நீங்க மக்களை கடந்து போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்ப்பதற்காக நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்காம போறீங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல முடிச்சுட்டா நீங்க நேரம் அங்கதான் போகணும்னா எப்படி போக முடியும்? வழிநெடுக மக்கள் இருக்காங்க, போகணும். ஓகே, இப்போ சமீபத்துல கிருஷ்ணகிரி போனார் முதல்வர். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் 1 மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம்னு நினச்சேன், ஆனால் வழிநெடுக மக்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புன்னு சொல்கிறாரு. அதை விட மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க மக்கள். அப்போ இது மக்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்.